அம்மி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து கிங் எஃப்எஃப் யூடியூப்பில் வேட்பேடில் நம்மள எப்படி வந்து எஃப்எஃப் படிக்கிறோம் அப்படின்னு அப்படியே ஜாலியாக படிச்சுட்டு போகிறோமோ சேம் லைக் தட் அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் சைட்லேருந்து அது எப்பவுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. என்னால் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே சரி. அண்ட் தென் போன எபிசோடில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஜிம்மே நல்லா தயாங்கன்னு சொல்லிட்டு. சரி பார்க்கலாம்டா, எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோடில் தெரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை இந்த எபிசோட்லேயே நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவீங்க அது யார் அந்த பர்சன் சொல்லிட்டு. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா ஸோ ஸ்டார்டிங்கு ஜிம்மன் பேலஸ்குள்ளே போகிறான் ஜங்குக்கை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக சுகா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மன் சீக்ரெட் மீட்டிங்க்கு தானே வந்திருக்க, நான் உன்னை மட்டும் தானே வர சொன்னேன், இதுக்கு தயாங்க வந்திருக்கான். அண்ணா தயாங்க கிங் தான். சரி நான் பேசிக்கிறேன் வா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த சீக்ரெட் மீட்டிங்களுக்காக கிங் அப்புறம் ஜிம்மன் சுகா தயாங் எல்லாருமே உட்காடுறாங்க. சொல்லு தயாங் என்னாச்சு? கிங் மன்னிச்சிருங்க. என்னடா சொல்கிற? நான் என்னடா சொல்லி வச்சுருந்தேன்? இப்போ என்ன சொல்கிற நீ? ஓ இங்கே பாரு தயம், நான் சொல்கிறது தான். உங்கள் குடும்பத்தெல்லாம் கூப்பிடு, உங்கள் கண்ணு முன்னாடியே கொல்லு, அப்போயாச்சும் உண்மை வரதா பார்க்கலாம். வேறு எதுவும் பண்ண முடியாதுல்ல? ஏய் இருடா. பின்ன என்ன ஜிம்மன், இப்போ நான் கிங்காலும் அவங்க மத்தியில் உட்காந்துட்டுல பாடா, நீ என் ஃப்ரெண்டுடா, இது கூட பண்ண மாட்டியா? டே சங்குக்கு அப்படி இல்லை. பின்ன என்ன தயம், என்ன கழட்டின இவ்வளோ நேரம், என்ன கழட்டின? ஓ என்ன புது மாப்பிள்ளை ஆக போகிறேன்னா அந்த குஷியில் இருக்கீங்களா என்ன? தயம் இருடா 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 இரு தேங்க, நீ அமைதியாரு. கிங் நீங்கள் கொஞ்சம் காமாக இருங்க. ஜிம்மன் இப்போ நான் கிங்கா இல்லை ஜிம்மன், கிங்கா வரல ஜிம்மன், இருந்தாலும் கொஞ்சம் பொருடா. ஜங்குக் எல்லாமே எடுத்தும் கவுத்தும் நடந்துடாதுல. அவன்கிட்ட கத்தி என்ன பிரயோஜனம்? அவனும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கான், இல்லை தான் முடியாதுன்னு சொன்னானா? இப்போ சுகா எல்லாமே சைலண்ட்டாக அப்படியே அனலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் அண்ணா சாரிண்ணா இது கோவத்தில். பரவாயில்ல. தயாங் அவன் வேலையை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லை, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். தயாங் சுகா அண்ணா ஏவா. ஆமாம் நேற்று கரெக்டாக மத்தியான டைமில் அவங்க நீ பிடிச்ச அசால்ட்டாக அந்த தலைனோட டீட்டெயில்ஸ் எப்படி தெரியாமல் போயிருக்கோம்? அண்ணா எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேண்ணா, முடியல. அப்புறம் அவங்கக்கிட்டேருந்து விசாரிச்சது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, நம்ம இளவரசியை கொல்லலான்னு திட்டம் இருக்குன்னு. என்ன ஜாயா எங்கே வந்திருக்கு நிற்குது பக்தியா? ஜங்கோ கேட்டியா? எங்கே வந்து நின்றுருக்கு கேட்டியா? நான் சாரிண்ணா. வாயை மூடுறா. ஒரு டைம் ஆச்சு, நீ பொறுமையா ஒரு கிங்காக இருந்து நீ எந்த டிசிஷனாக எடுத்திருக்கியாடா? எல்லாத்துலேயும் அவசரம், எல்லாத்துலேயுமே. அப்படி என்னடா உனக்கு அவசரம்? அப்படி என்ன கோவம்? அண்ணா இருண்ணா. ஜிம்மன் எதுவுமே தெரியாது. இங்கே பாரு ஜங்கோக், இன்னும் 2 வீக்ஸ் டைம் இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சிடலாம். அப்புறம் ஜாயை கொள்ளணும் அந்த மாதிரி எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ரூமில் ஸ்ட்ராங்காக நம்ம வைக்கணும் ஆளுங்கள. ஓகே ஜிம்மன், அது என்ன நீ பார்த்துக்கோ. ஓகேண்ணா கண்டிப்பாக. சரி நான் போகிறேன். சுகாண்ணா நான் போகிறேன்டா, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து முடிவெடுங்க, அதுக்கப்புறம் நைட்க்கா நான் வந்துக்கிட்ட பேசுகிறேன் ஜங்கோக். சரிங்கண்ணா அப்படி சொல்லிட்டு சுகா அங்கே வந்து கிளம்பியிருப்பார். இப்போ கரெக்டாக ஜிம்மின் தான் உட்காண்ட்ருக்கான். ஜங்கோக் கொஞ்சம் பொறுமையாக இருடா, அமைதியாக இரு, பார்த்துக்கலாம். ஓ முடியலடா. ஜாயா டார்கெட்டு? ஜாயாடா. இளவரசியை கொல்லணுன்னு தான் திட்டமிட்டுருக்கான்னாங்க. அப்படி கொன்னா உங்கள் மேலே இருக்க கோவத்தை அவங்க காட்டணும்னு நினைக்கிறாங்க போல், மக்களுக்காக எதுவும் செய்யலைன்னு. என்னடா மக்கள்னு என்ன பண்ணிட்டாங்க இவங்க எனக்கு? நான் இவங்களுக்கு திருப்பி பண்ணுறதுக்கு எனக்கு இவங்ககிட்ட எதுவுமே தேவையில்லை. எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, எனக்கு எப்பயுமே அவங்கள பிடிக்காது. எப்பவுமே பிடிக்காது. கிங் உங்களுக்கு என்னடா பேசுகிற நீ? ஜிம்மன் தெரியாதுடா, நீ பிடிக்காது இவங்களெல்லாம். இவங்களுக்காகலாம் நான் ஒன்றும் வாழல, என் குடும்பம் நல்லா இருக்கணும், அது மட்டும் தான் என் தாட். பிடிச்சிட்டு வந்தல அவங்க எல்லோரும் இப்போ கண்ணு முன்னாடி உட்காருவே. ஓகே கிங் அப்படி சொல்லிட்டு
தயங்க போயிட்டு அவங்கள எல்லாரும் லைனாக அப்படியே முட்டி போட்டு வைக்கிறான் ஜோக்கு முன்னாடி. நீங்கள் தானா? உங்கள் தலைவன் யாருன்னு சொல்லவே மாட்டிங்களா? சொல்லவே மாட்டிங்களா? அது விட்றா, இப்போ விட்றா. சங்கோக்கு என்ன விளையாடுறியா? வேணாண்டா, ரொம்ப அடிச்சிருக்கேன் திருப்பி விட்றா அதை. புடி சங்கோ. சொல்லுங்கள். சொல்ல மாட்டிங்களா? சொல்ல மாட்டிங்களா? எங்கள் உயிரே போனாலும் சொல்ல மாட்டோம் கிங். என்ன உயிரே போனாலுமா? உயிர் அவ்வளோ சீக்கிரம் போகலண்ணா என்னடா பண்ணுவேன்? அவ்வளோ சீக்கிரம் உயிர் போகலண்ணா என்ன பண்ணுவேன்? எது பொறிச்சி தலைவன் இதெல்லாம் கிரிஞ்செல்லாம் எதுக்கு? என்ன பண்ண போகிறீங்க? என்ன மாற்ற போகிறீங்க? சங்குக்கை மாற்ற முடியுமா? சங்குக்கெல்லாம் மாற்ற முடியாதுடா, முட்டாள் கூட்டங்களா. புரியல உங்களுக்கு? சங்குக்கை மாற்ற முடியாது. எவன் மாற்றுறதுக்காக வந்து பிடுங்கி இறங்கியிருக்கான்? எவன்டா அவன்? எவன் சொல்லு, வாய தர. கிங் நாங்கள் செத்தாலும் சாவும் தவிர எங்கள் தலைவனை காட்டி கொடுக்க மாட்டோம். சரி, தலைவனை காட்டி கொடுக்க வேணாம். ஓகே, எங்கே வச்சு எப்படி உங்ககிட்ட பதில் வாங்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் கொண்டுடா தயம். ஓகே கிங். அப்போ தயங்கும் எல்லோரும் கொண்டு இருப்பான், அந்த ஒரே ஒரு பையன் மட்டும் அப்படியே தான் இருப்பான். கிங் என்ன சித்திரவதை பட்டினாலும் சரி, என்கிட்டேருந்து பதில் வராது. செத்தாலும் சாவும் தவிர உண்மை மட்டும் சொல்ல மாட்டேன். என் தலைவனை காட்டி கொடுக்க மாட்டேன் கிங். கண்டிப்பாக கிங், நாங்கள் கெட்டதுக்காக இது பண்ணல. நாட்டு மக்கள் எல்லாருமே ஒன்று தான். ஏற்றவங்க கீழே இருக்கவங்கலாம். ஏய் வாயை மூடுறா. எப்படி எல்லோரும் ஒன்றா எப்படி ஒன்றாக முடியும்? எப்படி ஒன்றாக முடியும்? முடியாதுல்ல. வாய்ப்பில்லை. தயம், நீ போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அப்புறம் வா, கொஞ்ச நாள் கழிச்சு. இன்னும் 2 மணி நேரத்தில் அரண்மனையில் எல்லாரும் கூடணும். அத்தனை பேருக்கு முன்னாடி இவனுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்குறனோ அதை இவனே பார்த்து பயப்படணும், என்கிட்ட கெஞ்சணும். நான் உண்மையை சொல்கிறேன்னு. அது வரைக்கும் இவனை நான் விட போகிறதா இல்லை தயம். எனக்கு உண்மை தெரியும், இவ்வளோதான். அதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் நான் போவேன். தயம், நீ போ. ஓகே சங்கோக். அப்படி சிமின் பக்கத்தில் வந்து உட்காடுறான். யாராடா இருக்கும்? இதாச்சு பார்த்தியா? அவ்வளோ தெரியல, ஏதாவது தெரிஞ்சுதா? ஏதாவது ஒன்று எவனு ஒரு அளவுக்கு நான் கெஸ் பண்ண முடிஞ்சுதா? எப்பட்றா இவனுங்களாம் நீ விடுற? எப்படி எனக்கு தெரிலடா. என்னை விட மிருக குணம் தான்டா நீ. எப்போத்துலேருந்துடா மாறின? போலாம் நீ ஒழுங்காகவே இருக்க மாட்டேடா ஜிமன். என்னடா என்ன யோசிச்சுருக்க? இல்லைடா, நம்ம கிறுக்குத்தனமாக ரொம்ப இறங்கிட்டோமோன்னு தோணுது. கொஞ்சம் பார்த்து தான் பிடிக்கணும்னு தோணுது. அதுதான் யோசிச்சுட்ருக்கேன். சரிடா, எதாவது யோசிச்சியா? எதாவது பண்ணியா? ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சுதா? எப்பட்றா இந்த அரண்மனையில் இருக்க இலவசி மேலே கை வச்சிட முடியுமா? என்ஜாய்டா. கீரே வச்சிருக்காண்டா அவன் மேலே கை வச்சிட முடியுமா? எப்படி அசால்ட்டாக நினச்சிட்டானுங்க? முடியும் அவனுங்க தாட்டில் முடியும். எப்படி முடியும்? முடிய கூடாதா? அதை யோசிச்சியா? டேய், நான் தாண்டா கேட்டுட்ருக்கேன். யாருக்காகடா இதெல்லாம்? எதுக்காகடா இதெல்லாம் பண்ணிட்டுருக்கானுங்க? டே, பெரிய கொடுத்துக்கிட்டு வந்துடுவானுங்களா? மாற்றிட முடியுமா என்ன? நான் மாறுவேனா? சேச்சே, நான்லாம் மாற மாட்டேன். மாறணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. மாறக்கூடாது. டேய், உன்னதான் கேட்டிருக்க, அமைதியாக இருக்க. யாரா இருக்கும்? ஏதாவது தோணுதாடா? ஏதாவது கேள்விப்பட்டியாடா? எல்லாம் ஆளுக்காக தான். ஆளுக்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கேன். அவளை வெட்ட மாட்டேன். என் சத்தியத்தை நான் இழந்துட மாட்டேன். எல்லாமே மாறிடுச்சு. அவளை பார்த்தோன்னே மாறிடுச்சு. கிங், என்னை மன்னிச்சிடுங்க. இந்த நாட்டுக்கு நான் துரோகம்லாம் பண்ணல. இந்த நாட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன். இங்கே பண்ணுறது தப்புன்னு தள்ளி நின்ன பிறகு தான் தெரியுது. உன் கூட இருக்கும்போது தெரிலடா. அவன் நண்பன் அவனு நான் துரோகம் பண்ணல. ஆனால் இதெல்லாம் தப்பு, பெரிய தப்புடா. அது மட்டும் தெரியுது. இது மட்டும்தான் தப்பு. நான் மாற்றுவேன். அவளுக்காக, அவள் சத்தியத்துக்காக மாற்றுவேன். எல்லாமே
அவளுக்காக மட்டும்தான். ம் டே ஜிமின், உன்னை தானே கேட்டுட்ருக்கேன், ஏதாவது சொல்லுடா. ம் கிங், 2-3 விஷயங்க கேள்விப்பட்டேன். அது மூலயமா ஷிகா கிட்டே சொல்லியிருக்கேன். ஷிகாவும் இதை பற்றி என்கிட்ட சொன்னார். அண்ணா சொன்னபடி தான் செய்கிறேன். நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. அவன் என் கையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அவனுக்கு என் கையில் மட்டும்தான் சாவு. தைரியமாக இருங்க. சிம்மன், நான் உன்னை தானே நம்பிட்டுருக்கேன். இந்த தாங்க இருக்கான்ல, சும்மா இறக்கங்கன்னு சொல்லுவேன், டக்குன்னு இறக்கப்பட்டுருவான். அதுக்கு நான் அவன் மேலே சந்தேகம்லாம் பண்ணல. என் தங்கச்சி அவனுக்கு கொடுக்க போகிறான்னா என்னை எந்த அளவு அவன் மேலே நம்பிக்கை இருக்கும். விசாரிக்க மாட்டான், அடிக்க மாட்டான், கொடுமைப்படுத்த மாட்டான், எந்த தண்ணியும் கொடுக்க மாட்டான். சாதவாக கெஞ்சினோனையும் ஒரே ஒரு கழுத்தை போட்டு இழுத்துருவான், இல்லை ஒரே ஒரு கொத்தி கொன்றுவான். ஒரு பதிலும் கேட்க மாட்டான். இப்போ கூட பாடு, சாவடிக்க சொன்னோன்னா எவ்வளோ வலிக்காமல் அப்படி பக்குவமாக ஒரே குத்தில் சாவடிக்கிறான்னு. அந்த அளவுக்கு அப்படியே மனசு இறங்கிடும் ஐயாக்கு. ஆனால் நீ அப்படி இல்லைடா. சின்ன வயசுலேருந்தே அவனும் அப்படி தான். ஆனால் அவன் கூட இருக்க உறவு வேற இல்லை. நீ என் நண்பன்றா, உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்த்துக்கலாம். ஷுகா அண்ணாக்கெல்லாம் சொல்லிட்டல. சொல்லிட்டேன் ஜங்கு, நீ அதை நினச்சி எதுவும் கவலைப்படாத. நானும் ஷுகா அண்ணாவும் போய் அதை பற்றி பார்த்துட்டு வரோம். நீ தைரியமாக இரு, புரியுதா? இன்னும் 2 மணி நேரத்தில் அரண்மனையில் எல்லா கூடுகளும் நான் இருப்பேன், சரியா? சரி ஜிமன், நீ எதை நினச்சி வருத்தப்பட்டுருக்காத. ஒரு கிங்கா நான் எதை நினச்சி வருத்தப்பட்டுருக்க மாட்டேன். நீ போடா. என்னை மன்னிச்சிரு ஜங்குக், எல்லாத்துக்கும் காரணம் ஒரு நாள் புரியும். அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ ஜங்குக்கு செம்ம காண்டா இருந்திருக்கும். ஸோ அதனால ஜோயா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இப்போ கரெக்டாக ஒருத்தன் வந்து, கிங் என்னடா? இல்லை, அரண்மனையில் எல்லாரும் கூட சொன்னீங்க, அதான் வருங்கால ராணியும் வரலாமான்னு. வேணாம். இல்லை, மினிஸ்டர்லாம் வருங்கால ராணியாக உட்காரணும்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே அதனால தான் கிங் உங்ககிட்ட உத்தரவு கேட்டுட்டு ராணியை அலங்கரிக்க சொல்லலாமான்னு கேட்கலான்னு. டேய் வேணாம் அவ. இல்லை கிங், மன்னிச்சிருங்க. இல்லை, மினிஸ்டர் எல்லாருமே கண்டிப்பாக வருங்கால குயினும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க கிங், அதனால தான். டேய் என்ன டான்ஸ் ஆடுறதுக்கு ஆடுறாங்களா இல்லை பாட்டு பாடுறதுக்கு ஆடுறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல, அதுக்காக கூப்பிட்டுட்ருக்கேன். இல்லை, நான் கேட்குறேன், ஏதாவது சொல்கிற போகிறேன்டா. டேய் கிங், மன்னிச்சிருங்க கிங், வந்தே ஆகணுன்ட்டாங்க கிங். அவனுங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, கிழவனுங்க வெறுப்பேற்றிட்டு இருக்கானுங்க, பார்த்துக்கணும். சரி போய் தொலைங்கடா, நானே அவகிட்ட சொல்கிறேன், வருவா போங்க. மன்னிச்சிருங்க கிங், இது மினிஸ்டர்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ராஜாவும் ராணியும் சேர்ந்து அதுக்கு மதிக்கணும்னு. சரி மதிக்கிறோம், வருவா அவளும், போவேன். சரிங்க கிங். அப்படி சொல்லிட்டு அவனும் போயிருப்பான். கிங், ஜோயா உகாரடி. இது நீ வேறு, இவனுங்களும் கடுப்பேற்றுறாங்கண்ணா, நீயும் உகார். கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கணும் தான் கிட்ட வந்தேன். அம்மா, நீ என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன மயக்கத்துக்கு எதாவது கற்றுக்கிட்டியா? இல்லை, அது ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் ஏதாவது ஒன்று பண்ணு, போர் அடிக்குது. எதாவது பண்ணு, இதாக பண்ணால் ஜாலியாக இருக்கும், பண்ணு. ஆல்ரெடி டென்ஷனாக இருக்குடி, ஊருப்பட்ட தலைவலி பூரச்சியாது. இது என்ன காண்டாகுது. ஜோயாவா வருவா. அது இல்லை கிங். மாமா கூப்பிடுறீ, இந்த கிங்குன்னு கேட்டாலே எரிச்சலாக இருக்குடி. மாமான்னு கூப்பிடு ஜோயா. ஆமாம் மாமா. ஓ, இவளே குழந்தை, இவகிட்ட வர நான் கோவப்படுறேன்னா. ஜோயா இல்லை, உங்களுக்கு கிங்குன்னு தான் கூப்பிட சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் முதல் ரூல்னு. அதனால தான் கிங்குன்னு சொன்னேன். அது யாருக்கு என்ன உத்தரவானா இருக்கலாம். என்னை கிங்குன்னு கூப்பிடணும், என்னை பார்த்தோன்னே வணங்கணும், என்னை பார்த்தோன்னே காலை தொட்டுக்கோம்னா என்ன வேணாலும் இருக்கலாம் சோயா. ஆனால் உனக்கு டோட்டலாக வேறு. நான் உன்கிட்ட கிங்காக இல்லை, நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணிவிட்டு உங்கள் புருஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன்டி, புரியுதா? ஆனால் மாமா, நான் எப்படி உங்களை காதலிப்பான்னு நினைக்கிறீங்க? தெரில சோயா. ஆனால் யார் என்ன வேணாலும் நினைக்கிட்டோம், என் காதல் ஒன்றும் தப்பாலாம் இல்லை. ஆக்சுவலாக நான் உங்கள் அக்காவை காதலிக்கவும் இல்லை, உங்கள் அக்காவும் ஒன்றும் என்னை காதலிக்கலை.
எவனோ ஒருத்தைய காதலிச்சான், அவன் தான் என்ன ஏது எனக்கு ஒன்றும் புரியல ஜோயா. உனக்கு இதை பற்றியும் புரியாது, சொன்னாலும் திருப்பி திருப்பி ஏதோ சொல்லிருப்ப. சரி விடு. இனி என்ன சொல்லி கொடுத்தாங்க? தலைவனை எப்படி மயக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, அந்த பாடம் இன்னும் எடுக்கலை. நான் வேணா எடுக்கிட்டா? எனக்கு அந்த பாடம் வேண்டாம். ஏண்டி, ஏன்னாச்சு? கிங், உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். இப்போ நீங்கள் என்னை பார்க்கக்கூடாது, இல்லை உங்கள் பக்கத்தில் கூட நான் உட்காரக்கூடாது. ஏன்னா நான் 3 நாள் அதுவா அதுனா என்கிட்ட வரக்கூடாது. நான் வேற கிட்டலாம் போல் என் பொண்டாடிக்கிட்ட தானே இருக்கேன். சரி, எனக்கு உங்ககிட்ட இருந்தால் அதெல்லாம் வேணாம். கொஞ்ச நேரம் நீட்ட மாமான்னு பேசு, எனக்கு அது போதும். ஏகப்பட்ட தலைவலி சோயா. ஏதாவது வயிறு ஏதாவது வலிதா? ஏதாவது கொடுத்தாங்களா குடிக்க? இப்போது பரவாயில்லையா இருக்கா? மாமா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நடி. இல்லை, இப்படி இருக்கும் பொழுதோ நீங்கள் என் பக்கத்துலலாம் உட்காரக்கூடாது மாமா. அது உங்களுக்கு தான். என்னால் உங்களுக்கு ஏதாவது ஜுரம் வந்துருச்சுன்னா அந்த வந்துட்டு போட்டு கட்டு, மடி கட்டு. மாமா அது வேண்டாம் மாமா, வேண்டாம், அது தப்பா மாமா. காட்டி ஊருக்கு வேணா கிங்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். என் ஜோயாவுக்கு நான் புருஷன் தானே. என் ஜோயாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. மாமா, ஆனாலும் இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறது உங்களுக்கு தானே ஏதாவது காய்ச்சல் வரும். யார் சொன்னால் எனக்கு காய்ச்சல் வரும்னு? அதெல்லாம் வராது. நைட்டு தூங்க முன்னாடி நல்லா ஒரு 2 டம்ளர் குடிச்சிட்டா வராது. எனக்கும் தரீங்களா? என்ன கேட்குற நீ? இல்லை, 2 டம்ளர் குடிக்கிறேன் நீங்கள், எனக்கும் தாங்க. நானும் குடிக்கிறேனே மாமா, எனக்கும் ஆசையாக இருக்குது. அப்போ எனக்கும் ஜுரம் வராதுல்ல. அப்போ எனக்கும் பச்சை கலரில் உருண்டையாக ஒன்று தராங்க மாமா. ரொம்ப கசக்குது, குடிக்கவே இல்லை. அதுக்கு பதில் நீங்கள் குடிக்கிறது தரீங்களா? அது 2 கிளாஸ் குடித்தா ஜுரமே வராதுல்ல. ஏண்டி, நான் வேறு குடிப்பான்னு கூட உனக்கு தெரியாதா? வேற என்ன? எங்கள் அப்பா ஒன்று குடிப்பாரே, ஒரு பர்பிள் கலரில், அதுவா? அதுதான். அது எங்கள் அப்பா எனக்கு தரவே மாட்டார். நீங்களாச்சும் தரீங்களா மாமா? ஏண்டி, போய் அதை அடி கேட்பாங்க புருஷங்கிட்ட. வேறு எதுவும் கேட்க மாட்டியா? மாமா. என்னம்மா? இல்லை, எங்கள் அக்காவையும் எங்கள் அம்மா அப்பாவையும் நீங்கள் தான் கொன்னீங்கல்ல. சோயா, நான் கொல்லலடி. அது என் கூட இருக்கிறவங்க கொண்டுட்டானுங்க. அவனை நானும் கொண்டுட்டேன். அப்படியா? அவங்க ஏன் கொன்னாங்க? அதான் எனக்கே தெரில. கொண்டுட்டானுங்கடி. விடுவேனா நான்? திருப்பி அவனுங்களை கொண்டுட்டேன். இப்போ சொல்லு, நானா கொன்னேன்? இல்லை மாமா. நீ என்ன சும்மா நான் கொண்டனா கேட்டுன்னு இருக்க? நான் குத்துனது நீ பார்த்தியா? உங்கள் அப்பா நான் குத்துன்னு சொல்லுடி. இல்லை மாமா. அப்புறம் நான் கொன்னுன்னு சொல்கிற? ஒருத்தன் கொன்னா, 2 குண்டன் கொன்னா, 2 குண்டுன்னு நான் கொண்டுட்டேன். அது ஒன்று தெரியுமா? அது ஒன்று தெரியுமாடி? இல்லை மாமா, எனக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கோ சரியா? சரிங்க மாமா. இப்போ எதுக்கு இப்படி இருக்க? ஒய்ன்னு என்னாச்சு? இல்லை, எனக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் வேணும். நான் என்ன பண்ணுறது? சென்ஷியும் வேணும். அவங்களாம் திரும்பி வரமாட்டாங்க சோயாம்மா. அவங்களாம் வரமாட்டாங்க. நீ எது அவங்களே நினச்சிட்ருக்க? அப்புறம் நீ இன்னொன்று சொல்லணும். இன்னைக்கு அரண்மனைக்குள்ளே நீ ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு. நீ என்ன பண்ணுறேன்னா, அழகாக இந்த நாட்டோட ராணி மாதிரி ரெடி ஆகிட்டு ராஜாக்கு நேரம் முன்னாடி வந்து உட்காரணும், சரியா? இன்னும் நீ பட்டத்து ராணியாக வரல, அது வரைக்கும் நீ இதில் தான் உட்காரணும். அதுக்கப்புறம் நீ எல்லாம் முன்னாடியோ ராணியாக உனக்கு க்ரீடாக சூட்டிட்டான்னா நீ என் பக்கத்தில் சமத்தா அழகாக இந்த மாமாவை பார்த்து சைட் அடிச்சுட்டு அப்படி ஜாலியாக இருக்கலாம். என்ன? சரிங்க மாமா. நான் எதுக்கு வரணும்? நீ வரணும், அவ்வளோதான். மாமா, இந்த அரண்மனையை நான் சுற்றி பார்க்கலாமா?
தாராளமாக பார்க்கலாமே. யார் உன்னை எங்கே தடை போட்டு வச்சுருக்கா? இல்லை, வெளியே 4 காவலாளிங்க இருக்காங்க. அவங்க என்னை வெளியே போக விட மாட்டுறாங்க மாமா. எவன் அவன்? இரு, நான் பார்த்துக்கிறேன். எப்போ போகணுமோ நீ வெளியே போ. ஆனால் அரண்மனை விட்டு மட்டும் வெளியே போகக்கூடாது. அரண்மனை விட்டு வெளியே போகிறேன்னா என்கிட்ட, இல்லைன்னா தளபதி தயாங்க தெரியும்ல, அவங்கிட்ட சொல்லிவிட்டு நீ போகலாம். அண்ணா கிட்ட நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை மாமா. அவன் அப்படி தான். ஆம்பளை பசங்கிட்டே ஒழுங்காக பேச மாட்டான். இதில் பொம்பளை பிள்ளை உங்ககிட்ட பேசுவானா? வாய்ப்பில்லை. எப்போயாச்சும் பேசுனியா? இல்லை மாமா. ஒரு டைம் அண்ணா அவர் எங்கன்னு கேட்டேன், எதுவும் பதில் சொல்லலை. அவன் சொல்ல மாட்டான்டி. அவங்கிட்ட போய் இது கேட்டு டைம் வேறு வேஸ்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் தேடுறாளா இந்த ஜோயா குட்டி? அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கள்ல ஒரு பாடம் கற்றுக்கணுன்னு. அந்த ஆமாம் அவன் சொன்னேன். ஆமாம். என்னாச்சு மாமா? ஐயோ டேய், நீ ஒரு கிங்கடா. ஏண்டா இப்படி நாக்கு தொங்க போட்டுட்டு போகிற அவகிட்ட? அவளே வினோதமாக கேட்குறா பாரு. ஒன்றும் இல்லை. நீ சொல்லுமா ஜோயா. அந்த பாட புக்கத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை உன் தலைவன் கிட்ட பண்ணால் உன் தலைவன் மயங்குவான்னாங்களா? அப்போது என்னோடய தலைவன் நீங்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போது அன்றைக்கே பண்ணி தலைவனோட பதில் என்னன்னு கேட்டுட்டு ஆசிரியர்கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. அதுதான் உங்ககிட்ட தேடலான்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு நீங்கள் என் கூட இல்லவே இல்லை மாமா. மறுநாள் காலையில் ஆசிரியர்கிட்ட திட்டு வாங்கினேன். ஆனால் ஜாய் அதுக்கு பதிலும் சொல்லிட்டான். அப்படியா? ஜாயோட தலைவன்? ஓ அப்படி. ஜாய் என்ன பதில் சொன்னான்? அவளா? ஏதோ ஓடி வந்துட்டாளாம் வெட்கப்பட்டு. அதனால தான். சரி, ஆசிரியர் என்ன பண்ண சொன்னாங்க என்கிட்ட? மாமா பண்ணி காட்டவா? ஓ தாராளமா பண்ணிடி. என்னாச்சு மாமா? பண்ணது தலைவலி. இது அதான் பண்ணிடி. அப்போ ஜோயா ஜங்குக்கோட கண்ணத்தை அப்படி பிடிச்சிட்டு 2 கையிலையும் ஜங்குக்கோட கண்ணையே பார்க்குறா. ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்ருக்கான். அவன் அறியாமே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கான். ஜோயா ஜோயா மாமா இதுதான் பண்ண சொன்னாங்க. அப்படி பண்ண பிறகு கண்ணு சிமிட்டாமல் நீங்கள் திருப்பி என்னையே பார்க்கணுமா? அப்படி பார்த்தா தலைவனுக்கு தலைவி மேலே காதல் இருக்கான். அப்போது உங்களுக்கு என் மேலே இருக்கா மாமா? அதான் எப்பயோ இருக்குன்னு சொல்லிட்டேனே. உனக்கு இருக்கான்னு தான் தெரில. அதுதான் நீனும் சொல்ல மாட்டுற. அண்ணா நீங்கள் எங்கள் அம்மா அப்பாவை அதான் சொல்லிட்டேனே, அவர் 2 குண்டு பையன் கொண்டான்னு. நான்லாம் கொல்ல. இந்த குண்டு பசங்களை கொண்டுட்டேன். அவனுக்கு தெரியுமா தெரியாதா? உண்மையாவா மாமா? அட உண்மையா? உங்கள் அப்பா அம்மா மேலே சத்தியமா நம்பு. உங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணிட்டேன், உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டேன், உங்கள் அக்கா மேலே சத்தியம் பண்ணிட்டேன். இப்போ நம்புறியா? அப்போ நீங்கள் போய் சொல்லலை, நான் நம்புகிறேன். அப்பாடா நல்ல வேலை நம்புகிறேன். ஏமாற்றிட்டோம். இதே மெயின்டைன் பண்ணாதான், இல்லைன்னா எங்கூட சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஜோயா மாமா, நீ வேறு அந்த 3 நாள் சொல்கிற, நீ அங்கே உட்கார முடியாது. என்னால் என்ன பண்ணுற? மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க முன்னாடி ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நீ போயிடு. சரியா? ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு, புரியுதா? அதுக்கு மேலே இருக்க வேணாம். சரிங்க மாமா. மாமா நடி, எனக்கு கொச்சன்னு நகைகள் போட பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது மாமா. நான் கொஞ்சமாக வேணால் போட்டுட்டு வரட்டா? நீ நிறைய போகணுண்டி. உனக்காக எல்லாம் பார்த்து வாங்கினது. அந்த நாட்டில் அந்த நாடு இந்த நாடு எல்லா நாட்டுக்கிட்டேயும் போயிட்டு உனக்கு எது கரெக்டாக இருக்கும் அது நானே பார்த்து வாங்கினது. அது எதையும் நீ வேணான்னு சொல்லக்கூடாது. அது எல்லாமே உனக்காகவே படைக்கப்பட்டது ஜோயா. அது உனக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும், புரியுதா? மாமா சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அதை மண்டியில் வச்சுக்கோ, புரியுதா? புரியுது மாமா. மாமா நடி. இல்லை, நீங்கள் கேட்டிங்களே தலைவிக்கு காதல் இருக்கான்னு. காதல்னா என்ன மாமா?
போச்சுடாடி. அது நேரம் இல்லை, நைட்டு சொல்லித்தரேன் காதல்லாம் என்னென்னு. நான் இப்போது அரண்மனையில் அந்த இடத்துல போய் உட்காரணும். இன்னும் 4 மணி நேரத்தில் நீ அங்கே வந்துடு, புரியுதா? புரியுது மாமா. இன்னும் 2 நாளில் உனது நாட்டுக்கு பட்டத்து ராணி ஆக்க போகிறோம். அதனால நீ எல்லாத்துக்கும் தயாராரு, புரியுதா? புரியுது மாமா. சரி போ. சரிங்க மாமா. அப்படி சொல்லிட்டு ஜோயா அங்கேருந்து போயிடுறா. ஸோ அப்போ ஜங்கு கரெக்டாக வெளியே வரான். இவ்வளோ நாள் சிரித்து பேசிகிட்டு இருக்க ஃபேஸ் அப்படியே கோல் ஃபேஸாக மாறுது. அப்படியே கடுப்பாகவே எல்லாரையும் பார்த்துட்டே போகிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் அந்த இடத்துல போய் உட்காடுறான். மினிஸ்டர்ஸ்லாம் வந்து உட்காடுறாங்க. ஜோயா கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாருக்கும் பணிவாக வணக்கம் சொல்லிவிட்டு அவளும் எதிரில் சேரில் உட்காரா. இப்போ ஜங்கு ஜோயா பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை பார்க்குறான். இழுத்துட்டு வாங்கடா அவனை. படை தளபதி, நீங்கள் என்ன பண்ணாலும் என் வாயிலேருந்து உண்மை வராது. என் தலைவனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். எந்த அளவுக்கு என் உயிர் போகும், எவ்வளோ கொடுமைப்படுத்தி என் உயிர் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் எதையும் காட்டி கொடுக்க மாட்டேன். வாயை திறந்து உண்மையை சொல்லுடா. சின்ன பையனி, உனக்கு எதுக்கு இந்த இடத்துலலாம் வேலை? சொல்லு. நான் சித்திரவதைப்பட்டு சாவ சொல்லுடா. என்ன ஆனாலும் சொல்ல மாட்டேன். அப்போது கரெக்டாக ஜங்கு அவனோட அமர்க்கையிலேருந்து எழுந்து வந்து அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். கிங் 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 வாயிலேருந்து உண்மை வராது கிங். மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கிங், நீங்கள் எடுங்க கிங், நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக ஜிமின் வரான். டேய் உண்மையை சொல்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட முடியை பிடிச்சி அப்படியே இழுத்து உட்காடுறான். டேய் எங்கடா? உன் கழுத்தில் அந்த செயினை காணும். அது இருந்தால் இல்லை கஷ்டப்படணும் அவசியம் இல்லைல்ல. அந்த வாயில் போட்டு சுற்றுருக்கலாம். எங்கடா அது? எங்க? அது இல்லை, அது வர வழியில் இங்கே விழுந்துருச்சு. என் கையில் இங்கே இருக்கப்பார். அப்படி நைஸ் ஆகிட, இங்கே யாருக்கும் தெரியாமல் இட. சீக்கிரம் அதை எடுத்து வாயில் போட்டு சாக்குடா. எவ்வளோ கொடுமையான இப்போ சீக்கிரம். புரியுது. அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமினும் அடிச்சுட்டே இருக்கான். அந்த பையனும் அதை அப்படியே எடுத்துட்டு அவன் கையில் அப்படியே சுற்றிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கிங், என் வாயிலேருந்து எந்த உண்மையும் வராது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடியே அந்த செயினில் இருக்க ஒரு $1 எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கிறான். அங்கேயே அவன் அப்படியே இறந்துடுறான். கரெக்டாக சுகா எழுந்து வந்து, தயம் என்னடா இதெல்லாம் நீ முன்னாடியே பார்க்க மாட்டியா தயம்? உன் கையில் என்ன இருக்குது எது இருக்குன்னு எதுவாக பார்க்க மாட்டியா? அண்ணா நான் எதுவும் பார்க்கல. ஒருவேளை அவன் உடம்புல ஏதாவது வச்சுட்டு இப்போ நம்ம எல்லோரும் முன்னாடியே கையில் வச்சுட்டு நம்ம முன்னாடியே சாகணுன்னுக்காக இதுமாரி பண்ணியிருக்கானான்னு தெரியல. இது நான் கவனிக்கலை. ஏண்டா இருக்கீங்க? சரி ஓகே ஜங்குக், எல்லாம் முடி. இப்போ ஜங்குக் செம்ம காண்டா அவள் சேரில் அகைன் போய் உட்காடுறான். இன்னும் கொஞ்ச நாளில் புரட்சி தலைவன் அது இதுன்னு சுற்றிட்டுருக்க எல்லாருக்கும் சாவி எழுத்தப்பட்டது. அது மாறவும் படாது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. டே ஜங்கு கொஞ்சம் பொறுமையாடா. இல்லை ஜமன், இல்லை இவ்வளோ பொறுமையாக இருக்க சொல்கிற. பொறுமையெல்லாம் மீறிட்டுருக்கேன். ஜோயா எப்படி இருக்கா? பாதுகாப்புலாம் கரெக்டாக இருக்கா? பாதுகாப்புலாம் அவளுக்கு அதிகமாகவே இருக்குது. எதுவும் நடக்காது, பயப்பட வேணாம். சரிடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து போயிருப்பான். அப்படியே இந்த சைடு ஒரு ரொம்ப இருட்டின நேரம் ஜிம்மன் ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிறான். அங்கே அவ்வளோ பேர் தீப்பந்தத்தை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லோரும் ஜிம்மின் வரதை பார்த்து ஜிம்மின் முன்னாடி அப்படியே நீல் டவுன் போடுறாங்க. எழுந்துருங்க ஐயா, எல்லாம் நல்லதாக தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் நம்மளேருந்து ஒரு 30 பேர் எல்லாம் தெரியும். நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் அந்த $1 அந்த செயின்லாம் போட தானே சொல்லியிருக்கேன். அது யாராவது போடாமையோ இல்லை அறந்து விழுந்தாலும் சரி கையில் ஒன்றும் கழுத்தில் ஒன்றும் கட்டிக்கோங்க. என்னால் பார்க்க முடியல அவ்வளோ கொடுமையா. புரியுதில்ல? புரியுதையா? அது நாங்கள் பார்த்துக்குறோம், ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் ஜாய் விஷயத்தில் இப்போ இறங்க வேணாம்.
ஒரு 3 நாள் போட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அது பண்ணலாம். புரியுதுல? புரியுதியா? ஐயா, தலைவி அம்மா இன்னும் கூடாரத்தில் தான் இருக்காங்க. இன்னும் நான் பார்த்துக்குறேன், நான் பேசிக்கிறேன். ம் ம் சரிங்க ஐயா. கரெக்டாக ஜிமினும் அங்கேருந்து போகிறான். என்ன பண்ணுறது? இங்கே வாடா. ஐயா, சொன்ன மாதிரி ஜோயாவுக்கு கொடுத்துட்டிங்களே அந்த பானத்தை? ஐயா, கொடுத்துட்டோம். இப்போ கரெக்டாக கிங்கும் வருவார், பார்ப்பார். அவருக்கு பயம்னா என்னன்னு இன்னைக்கு தெரியும் ஐயா. நல்லது, எல்லாமே மாறும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில். ஐயா ரொம்ப எழுந்துருங்க. யாரும் யாருக்காலும் விழ வேணான்னு புரிய வச்சவன் எனக்கு நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு. அவளுக்கு பிடிக்காது எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். எல்லாரும் எங்கள் சமூகம் தான். யாருக்கும் யார் காலையும் கீழே விழுந்து அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தலை நிமிந்தாலாக இருங்க, நான் வரேன். அப்படியே அரண்மனைக்குள்ளே ஜங்குக் ஜோயா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஜோயா அவள் ரூமில் இருந்திருக்க மாட்டா. அப்படியே வந்துகிட்டே இருக்கும் போதும் அங்கே அழகான ஒரு சின்ன தோட்டம். அந்த தோட்டத்தில் ஜோயா ஒரு கப்பில் அவளுக்கு பிடிச்ச ட்ரிங்க் குடிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருப்பா. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு மாமா, இல்லை ஒரு மாதிரி போர் அடிச்சது. இங்கே நிறைய மயிலெலாம் இருக்கா, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்த்து உட்காண்ட்ருந்தேன் மாமா. இருங்க, ரூம்குள்ளே போகிறேன். இல்லை உட்கார் இங்கே. அம்மா, என்ன குடிக்கிற? இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அங்கே குடிப்பேன். செஞ்சுதா ஐயோ தெரியாமல் கேட்டுட்டோமே. சரி கொடு, யார் அழகாக பூலாம் வச்சு கொடுத்துருக்கா, கொடு. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அதை வாங்குறான். அந்த பூ அகைன் பார்க்குறான். ஹே, குடிச்சியாடி? குடிச்சியா? ஒன்று கேட்குறேன், குடிச்சியா? ஆமாம், 2 வாய். 2 மணி 2 வாய் குடிச்சியா? உண்மையாக குடிச்சியா? இங்கே பாரு, இங்கே பார், இங்கே பார். அப்படி சொல்லிட்டு ஜங்குக் டக்குன்னு அது இதுன்னு செக் பண்ணிகிட்ருக்கான். கணக்காட்டு. மாமா, என்னாச்சு மாமா? வாய் தர. இரு, இங்கே தானே குடி குடி. இரு. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் அவனோட பேக்கில் இருந்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுக்கிறான். அது வெள்ளி ஸ்பூன். அதை எடுத்து ஜோயாவோட நாக்கில் வச்சு பார்க்குறான். செப்புடி. சீக்கிரம். மாமா, இரு இரு இரு. ஒன்றும் இல்லை. ஓ, நீ ஏன்டா பயப்படுற? ஒன்றும் இல்லை நான் அவளுக்கு மேலே. ஜோயா வாய் தர. மாமா, இல்லையே, விஷம் எதுவும் படலையே. அந்த கப் கொடு. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அகைன் பார்க்குறான். இல்லை, விஷம் எதுவும் படலை. இப்போ இந்த பூவை சும்மா வச்சு பயன்படுத்தி அமைச்சிருக்காங்களா? ஒன்றும் புரியலையே. ஜோயா, இதுக்கப்புறம் எது சாப்பிடணுன்னாலும் நீ டேரெக்டாக எதுவும் கேட்டுருக்கூடாது, புரியுதா? நான் யார்கிட்ட சொல்கிறேனோ அவங்கக்கிட்ட மட்டும்தான். புரியுதாம்மா? சரிங்க மாமா. மாமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வா வா ரூம் போகலாம். அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ரூம் கூப்பிட்டு போயிருப்பான். கொஞ்ச நேரத்துலேயே அங்கே அரண்மனை மருத்துவம் வந்திருப்பாங்க. வந்து ஜோயாவை வந்து, இல்லை ஒன்றும் இல்லை கிங், நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த பூ ரொம்ப விஷமானது. யாராவது பழி வாங்கினோன்னா இந்த பூவை வைப்பாங்க. அது அரண்மனைக்குள்ளவே வந்திருக்குன்னா கிங், நான் பார்த்துக்கிறேன். இதை நடந்து நீங்கள் வேலை எங்கேயுமே சொல்லக்கூடாது, புரியுதில்ல? புரியுது கிங். சரி போங்க. ஜோயா, இது அப்புறம் சாப்பிட விட, சரியா? ஒன்றும் இல்லைண்ணா. ஒன்றும் இல்லடி. மாமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. நான் என்னன்னு பாரு, நீ தூங்கு. தூங்கு. இங்கே வா, இங்கே வா. வா, மேலே பார்த்துக்கோ, வா. சரிங்க மாமா. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ரொம்பவே பயந்துருப்பான். ஜோயா நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரிங்க மாமா, ஒன்றும் இல்லை. அப்படியே ஜங்குக் கொஞ்ச நேரம் ஜோயாவே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எது யோசிச்சுட்ருப்பான். ஸோ இங்கே தயாங் ஜாயோட விருந்தில் உட்காண்ட்ருக்கான். போதும் போதும் பிரின்சஸ், போதும். சரிங்க தயாங். தயாங், இது போதும் 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 பிரின்சஸ், வேண்டாம், போதும். ஜாய், போதும்டி. சரிங்க. ஷோ, என்னன்னு தெரில, தலை வர சுற்றுது. இப்படி உட்காரக்கூடாது.
ரொம்ப தப்பு. எனக்கு கணவராக வேறு ஆக போகிறாரு. இவருக்கு மரியாதை இல்லாமல் இவர் முன்னாடி உட்கார்றது தப்பு. நான் ரொம்ப தலை சுற்றுதே, என்ன பண்ணுறது? அப்படி சொல்லிட்டு ஜாய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா. என்ன பண்ணுறது? ஜாய் எனக்கு அது கொஞ்சம் எடுத்து வை. ஜாய், பிரின்சஸ் ஜாய், ஜாய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அது இதுவா? மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோ. இல்லை ஜாய் ஜாய் ஜாய், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி காலில் விழக்கூடாதுமா, எழுந்துரு. தயம், தயம், என்னாச்சு ஜாய்? ஜாய், ஷூ, என்னாச்சு ஜாய்? இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே என்னாச்சு ஜாய்? கொண்டாட்டில் தயங்கும். அவன் கத்தில் எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ அரண்மனை வைத்தியரும் வந்து பார்த்துட்டு, உங்கள் குடிக்கிறதுல யாராச்சும் ஏதாவது கலந்து கொடுத்துருக்காங்களா? ஓரளவுக்கு மயக்கம் வர மாதிரி அப்படின்னு மட்டும் தான் இருக்குது. ஆமாம், என்ன குடித்தாங்க பிரின்சஸ்? என்னடா குடித்தாங்க? இல்லை இல்லை தளபதி, அது எப்பயும் போல தான். அவங்க குடிக்கிற பானை தான் குடித்தாங்க. இது என்ன புதுசாக ஒரு சின்ன பூ மாதிரி இருக்கு? எப்படி வந்தது? எப்படி வந்தது? இது பழி வாங்கிறதுக்கும் கிங்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப பயப்படுவார். இல்லை பாதுகாப்பு கொடுத்தோம், ஜாய்க்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஓ, நல்லா இருக்காது. நீங்கள் பாருங்கள், யாராவது கிங் வர எடுத்துகிட்டு போக வேண்டாம், புரியுதா? அரண்மனை வைத்தியர், உங்ககிட்ட சொல்கிறேன், இதை யார்கிட்டயும் கொண்டு போகாதீங்க, புரியுதா? அரண்மனைக்குள்ளே இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சா? எப்படி? யாருனால? ஸோ ஜாயும் லைட்டாக கண்ணை திறக்கிறா. இப்போ தேங்க் பக்கத்தில் தான் இருக்கான். அன்னிச்சுக்கோங்க, அது விருந்து பாதிலே. இல்லை 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 ஜாய், நீ ரெஸ்ட், நீ படு, ஒரு பிரச்சனை, நீ படு. இல்லை இப்படி இப்படி திமுறா? யார் சொன்னா திமுறன்னு? அதெல்லாம் எதுவும் இல்லை, படு படுடி பிரின்சஸ், படுங்க படுங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் படுங்க, நீங்கள் ஓய்வெடுங்க, அதான் ஒன்றும் இல்லை ஜாய். சரியா? நான் வெளியே போகிறேன்டி. அப்போ கரெக்டாக தேங்க் வெளியே போகும்போது ஜாய் கரெக்டாக எப்படி கையை பிடிக்கிறா. கொஞ்ச நேரம் என் கூட இருக்கீங்க, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜாய், எதுவும் இல்லை, எதுக்கு பயப்படுற? ஒன்றும் இல்லை, என்ன பார், ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் எதுவும் பயப்படாது, எதுவும் ஆக விட மாட்டேன், புரியுதா? புரியுதா? உங்கள் அண்ணன்கிட்ட எதுவும் சொல்லாத, புரியுதா? நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா தயம்? கண்டிப்பாக சொல்லக்கூடாது, பயப்படக்கூடாது, சரியா? சரிங்க தயம். ஓகேடா, அந்த எபிசோட முடிச்சிடறேன். அம்மி ஸ்டே ஸ்பெஷல், பாய் பாய்.